श्री राम जय जय राम। 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 जय श्री राम। ब्रह्मचर्या पुढे नाचणी, रासक्रीडा निरूपणी, राजहंसा पुढे पाणी ठेविले जैसे, तैसे अंतर्निष्ठा पुढे ठेविले शृंगारिक टिपडे, तेने त्यांचे कैसे घडे समाधान। रायास रंकाची आशा, तक्र सांगणे पीयुषा, संन्यासासी वोवसा उचिष्ठ चांडाळी। कर्मनिष्ठा वशीकरण, पंचाक्षरी निरूपण, ते भंगे अंतःकरण सहजची त्याचे। तैसे परमार्थिक जन, तयास नसता आत्मज्ञान, ग्रंथवाचिता समाधान होणार नाही। आता असो हे बोलणे, जयासी स्वहित करणे, तेने सदा विचरणे अद्वैत ग्रंथी। आत्मज्ञानी एकचित्त, तेने पाहणे अद्वैत, एकांत स्थळी निवांत समाधान। बहुत प्रकारे पाहता, ग्रंथ नाही अद्वैता परता, परमार्था सतत्वता तारुचकी। इतर जे प्रपंचिक, हास्य विनोद नवरसिक, हित नवे ते पुस्तक परमार्थासी। जेणे परमार्थ वाढे, आंगी अनुताप चढे, भक्ती साधन आवडे, त्याग नाव ग्रंथ। जो ऐकताच गर्व गळे, का ते भ्रांतीच मावळे, नातरी एकसरे वोढे मन भगवंती। जेणे होये उपरती, अवगुण पालटती, जेणे चुके अधोगती, त्या नाव ग्रंथ। जेणे धारिष्ट चढे, जेणे परोपकार घडे, जेणे विषयवासना मोडे, त्या नाव ग्रंथ। जेणे परत्र साधन, जेणे ग्रंथे होये ज्ञान, जेणे होई जे पावन, या नाव ग्रंथ। ग्रंथ बहुत असती, नाना विधाने फलश्रुती, जेथे नुपजे विरक्ती भक्ती, तो ग्रंथ छीनवे। जय श्री राम। जय श्री राम। श्रवण निरूपणம் அப்படிங்கிற சமாசத்துல श्रवण சம்பந்தமா பலவிதமான அருமையான விஷயங்களை சொல்லிட்டு வரார் சமர்த்த ராமதாசர். எதை சிரவணம் பண்ணணும், எதை சிரவணம் பண்ணக்கூடாது, இது ரெண்டுமே தெரியணும். எதை சிரவணம் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது அடிப்படையில் எது பக்தியை தருமோ, எதை சிரவணம் பண்ணினதுனால பரமார்த்தத்தை அடையணும் அப்படிங்கிற ஆர்வம் இன்னும் எதுல திருடப்படுமோ அதை சிரவணம் பண்ணணும் அப்படிங்கிறார். இது சொல்லிட்டு வரும்பொழுது யாரு எதை சிரவணம் பண்ணக்கூடாதுன்னா யாருக்கிட்ட எதை சிரவணம் பண்ண கொடுத்தா மோவாதோ அதை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார். பிரம்மச்சரியா புடே நாச்சணி. ஒருவன் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு இருக்கும் பொழுது அவனுக்கு எதிரில் மெனக்கிட்டுன்னு போய் ரொம்ப ஒரு விஷயம் மாதிரி யாரையோ நாட்டியம் ஆடுறவாளை அவன்கிட்ட போய் அனுப்பிச்சா அவனுக்கு எப்படி சமாதானம் உண்டாகும்? ராசக்கிரீடா நிரூபணி. அவன் பரம அத்வைதமான விஷயத்தை பிரம்ம விசாரத்துல இருந்துட்டு இருக்கான். அவன்
பிரம்ம விசாரத்தை இருந்துட்டு இருக்கிறவன் கிட்ட போய் மெனக்கிட்டுன்னு ராசக்கிரியை நிரூபணம் பண்ணறேன் அப்படின்னு அவன் கிட்ட போய் சொல்லித்தனா அவனுக்கு எப்படி அது மனசுல ஏறும்? ராஜஹம்சாப்புடைய பாணி டேவிலே ஜெய்சே. ராஜஹம்சம் தீர்த்தத்தையும் க்ஷீரத்தையும் கலந்து கொடுத்தாலே அதுலேருந்து க்ஷீரத்தை மாத்திரம் குடிக்கும் அப்படின்னு இருக்கும் பொழுது ராஜஹம்சத்துக்கு எதிரில் போய் வரும் தீர்த்தத்தை எவனாவது வெப்பனான்? தைசே அந்தர்நிஷ்டாப்புடே டேவிலே ஸ்ருங்காரிக டிப்படே. அந்தர்முகமாக இருக்கிறவன், ஆத்ம ஞானத்தை விசாரம் பண்ணிட்டு இருக்கிறவன், அவனிடத்துல போய் தேவிலே சிங்காரிக்க டிப்படே, அவனுக்கு எதிரில் போய் சிங்கார விஷயமான எழுதின டிப்படே அப்படின்னா புஸ்தகங்கள், சிங்கார விஷயமான புஸ்தகங்கள்லாம் அவன் எதிரில் வச்சதுன்னா எல்லாம் வீண். வீண் மாத்திரம் இல்ல, அவனுடைய நிஷ்டையை அது கலைக்கும். அதனால ஜாகிரதையாக இருக்கணும். பாரமார்த்திகத்தை இருக்கிறவா ஜாகிரதையாக இருக்கணும். எதை சிரவணம் பண்ணணுமோ அதை தான் பண்ணணும், எதை படிக்கணுமோ அதை தான் படிக்கணும். இதுவுமே யாரிடத்துல இருந்து தெரிஞ்சுக்கணுமோ அவரிடத்துல தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்னிங்காக தான் இத்தனையும் சொல்லிட்டு வர்றார். தேனே தியாச்சே கைசே கடே சமாதான. அப்பேற்பட்ட ஆத்மனிஷ்டனுக்கு எதிரில் போய் இது மாதிரி லௌகிகமான சிங்காரிகமான நாவெல்லாம் கொண்டு வச்சதுன்னா அவனுக்கு எங்க அவன் மனசுக்கு சமாதானம் கொடுக்க போறது? ராயாச ரங்காச்சி ஆஷா தக்ர சாங்கனே பீயுஷா சந்யாசாசி ஓவசா உச்சிஷ்ட சாண்டாளி. ஒரு சாதாரண தரித்திரன் ஒருவன் இருக்கான்னா அல்ப விஷயத்துக்கெல்லாம் பேராசைப்படுறவன். ஏன்னா அவன் ஏற்கனவே தரித்திரன். அதனால ஒரு தரித்திரன் அல்ப விஷயத்தை பார்த்து பேராசைப்படுறானே, அப்பேற்பட்ட அல்ப விஷயத்தை போய் ராஜா கிட்ட வச்சதுன்னா அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டானே. தக்ர சாங்கனே பீயுஷா. ஒரு சொம்பு முழுக்க அமிர்தத்தை வச்சுட்டு எவனுக்கு எதிரிலையோ ஒரு சொம்பு முழுக்க அமிர்தத்தை வச்சுட்டு நீர்மோரோடு பத்தி ரொம்ப விசேஷமா பேசிட்டு இருந்ததுன்னா எப்படியோ, சந்யாசாசி ஓபசா உச்சிஷ்ட சாண்டாளி. ஒரு விரதம் ஒண்ணு, ஒரு க்ஷுத்ர தேவதை விரதம், உஷ்டியா சாண்டாளி அப்படின்னு அந்த விரதத்துக்கு பேர். ஒரு க்ஷுத்ர தேவதை விரதம் அது. அது எப்படின்னா, 2 வேளை ஆகாரத்துக்கு நடுவுல வாயில ஒரு ரொட்டியோ எதையோ ஒரு துண்டத்தை வாய்க்குள்ள வச்சுட்டு மந்திரத்தை உச்சாரணம் பண்றது உச்சிஷ்ட சாண்டாளின்னு ஒரு விரதம் அது. இது மாதிரி இருக்கிற ஒரு விரதத்தை போய் மெனக்கிட்டுன்னு சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சன்னியாசி கிட்ட யாராவது சொல்லுவாளா? அல்ல யாராவது அப்படி சொன்னாலும் இந்த சன்னியாசியை உட்காந்து கேட்கலாமா? கர்மனிஷ்டா வசீகரண பஞ்சாட்சரி நிரூபரண. ஒரு கர்மனிஷ்டன், பரம கர்மனிஷ்டனா இருக்கிறவனுக்கு எதிரில் போய் பஞ்சாட்சரி மந்திரம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னோமானால் அவனுக்கு எதுவும் ருச்சிக்காது. வசீகரணம்லாம் பண்ற மாதிரி இருக்கிற மந்திரம்லாம் அவனுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னதுன்னா அவனுக்கு இதெல்லாம் ஒத்து வராது. தேத்தே பங்கே அந்த கரண சகஜ சீத்தியாச்சே. அது மாதிரிலாம் நேர்ந்ததுனால் அவனுடைய அந்த கரணம் இருக்கே அது பங்கப்படும். அதாவது அவன் எந்த கர்ம நிஷ்டையில் இருக்கானோ அந்த நிஷ்டை பங்கப்படும். தைசே பரமார்த்திக ஜன தயாசனஸ்தா ஆத்மஜான கிரந்தவாச்சிதா சமாதான ஹோனாரனாகி. யாரு உண்மையா சுத்தமா பாரமார்த்திகத்துல இருக்கணும்னு யாரு விரும்புறாளோ தயாச நஸ்தா ஆத்மஜான கிரந்த வாச்சிதா. அவனிடத்துல ஆத்ம ஜானத்தை அருள் பண்ணாம இருக்கக்கூடிய எப்பேர் கிரந்தத்தை அவனிடத்தை சிரவணம் பண்ண வச்சாலும்
அவனுக்கு சமாதானம் அதனால ஆகாது. ஆத்தா சோஹே போலனே. சரி, நான் இவ்வளவு வரைக்கும் சொன்னது போரும். இவ்வளவு உபமானங்கள் சொன்னதுக்கு தாத்பர்யம், யாருக்கு எது ருச்சிக்குமோ அதுலதான் அவ பிரவர்த்திப்பா, அதுலதான் அவ இருப்பா. ஜயாசி ஸ்வஹித கரணே. ஆனால் எனக்கு இதுதான் ருச்சிக்கும் அப்படின்னு ஒருத்தன் இருப்பானாகில், எதுல அவனுக்கு ருச்சி உண்டாச்சோ அந்த ருச்சினால அவனுக்கு ஸ்வஹிதம் உண்டாகுமாங்கிறது தான் முக்கியம். அதனால நான் இவ்வளவு சொன்ன விஷயங்கள்ல 2 விஷயம் சாரமாக எடுத்துக்கணும். யாருக்கு எது ருச்சிக்குமோ அவளுக்கிட்ட அதை சொன்னாதான் அவளுக்கு சமாதானம் உண்டாகுங்கிறது ஒரு விஷயம். ஆனா அவளுக்கு எந்த விஷயத்துல ருச்சி இருக்கோ அந்த விஷயம் அவளுக்கு ஸ்வஹிதத்தை பண்ணுமான்னு பார்க்கணும். ஸ்வஹிதத்தை பண்ணாதுன்னா அதுல போய் பிரவேசிக்க கூடாது. அதை மாத்தி திருத்தி எது நம்மளுடைய ஹிதத்தை பண்ணி தருமோ அதுல பிரவேசிக்கணும். ஹிதம்ங்கிறது என்னது? எது நம்மள பாரமார்த்திகத்தை நிலைச்சு நிக்க வைக்குமோ அது ஹிதம், அதுதான் ஸ்வஹிதம். தேனே சதா விசாரணே அத்வைத கிரந்தி. அப்போ எப்பேற்பட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த லோகத்துல எப்பேற்பட்டு ருச்சி இருந்தவனா இருந்தாலும் பரவாயில்ல, ஏக மதமா எல்லாருக்கும் ஹிதத்தை உண்டாக்கி தரும் அப்படிங்கிறது எது? அததானே சிரவணம் பண்ணணும், அததானே அவ படிக்கணும். சோ அப்படி எல்லாருக்கும் ஏகமதமா எல்லாருக்கும் ஹிதத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுனா அத்வைத கிரந்தம். ஆத்மஜானி ஏகசித்த. அதனாலும் எல்லாரும் தனக்கு ஹிதம் பண்ணிக்கணும். ஹிதம் பண்ணிக்கிறதுக்கு அத்வைத கிரந்தத்தை பரிசீலனம் பண்ணணும். இப்போ அந்த அத்வைத கிரந்தத்தை எப்படி பரிசீலனம் பண்ணணும்னா, ஆத்மஜானி ஏகசித்த, ஆத்மஜானத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உள்ளவன் ஏகசித்தமாக ஆக்கிண்டு தேனே பகாவே அத்வைத்த, இந்த அத்வைத கிரந்தத்தை அவ படிக்கணும். ஏகாந்த ஸ்தலி நிவாந்த சமாதான, ஏகாந்தமான ஒரு இடத்தை தேடிண்டு எங்க மனசு நிம்மதியா இருக்குமோ அப்பேற்பட்ட நிம்மதியான ஒரு இடத்தை தேடிண்டு அவ இந்த அத்வைத கிரந்தத்தை அவ அபியாசம் பண்ணினானால் அவளுக்கு நிச்சயமாக சமாதானம் உண்டாகும். பகுத பிரகாரே பாகாதா. எவ்வளவோ கிரந்தங்கள் இருக்கு இந்த லோகத்துல. ஆனா அத்வைத கிரந்தத்துக்கும் மற்ற கிரந்தங்களுக்கும் என்ன வித்தியாசம்? பகுத பிரகாரே பாகாதா. ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் பல கோணங்கள்லேருந்து அந்த விஷயத்தை பார்க்கும் அத்வைத கிரந்தம். கிரந்தனாகி அத்வைதா பரதா பரமார்த்தாச தத்துவதா தாரூச்சகி. அந்த அத்வைத கிரந்தம் எப்படி எல்லா கோணங்கள்லேருந்தும் அந்த விஷயத்தை பரிசீலனம் பண்ணி நம்மளுக்கு சொல்லுமோ அது மாதிரி வேற எந்த கிரந்தமும் கிடையாது. பரமார்த்தாச தத்துவதா தாரூச்சகி. யாருக்கு பரமார்த்தத்தை அடையணும்னு இருக்காளோ அவளுக்கு இப்பேற்பட்ட அத்வைத கிரந்தம் இருக்கே, அந்த கிரந்தம் அவளுக்கு ஒரு ஓடமாக அமையறது. இதரஜே பிரபஞ்சிக ஹாஸ்ய வினோத நவரசிக ஹிதனவே தே புஸ்தக பரமார்த்தாசி. நிறைய புஸ்தகங்கள்லாம் இருக்கு, பிராபஞ்சிகமான நிறைய புஸ்தகங்கள் இருக்கு. இத்தர ஜே பிரபஞ்சிக ஹாஸ்ய வினோத நவரசிக. ஹாஸ்யம் வினோதம் அப்படிங்கிற நவரசபரிதமான பல கிரந்தங்கள் உண்டு. ஹிதனவேதே புஸ்தக பரமார்த்தாசி. ஆனா பரமார்த்தத்தை சம்பாதிச்சு தரக்கூடிய திறமை அந்த கிரந்தங்களுக்கு கிடையாது. நம்மளுக்கு ஹிதத்தை பண்ணி தரக்கூடிய கிரந்தங்கள் அது இல்லை. ஜெயனே பரமார்த்தவாடே எந்த கிரந்தத்தை படிக்கணும், எந்த கிரந்தத்தை படிச்சதுனால் பாரமார்த்திகன் நம்ம இடத்துல விருத்தி ஆகுமோ ஆங்கி அனுதாப சடே பக்தி சாதன ஆவடே தியானாவ கிரந்தம். எந்த கிரந்தத்தை படிச்சதுனால
நம்மளுக்கும் பக்தி உண்டாகணும் அப்படிங்கிற ஆர்வம் உண்டாகுமோ அந்த கிரந்தத்தை படிக்கணும். எந்த கிரந்தத்தை படிச்சதுனால மனசுல அனுதாபம் உண்டாகி அதனால சித்த சுத்தி ஏற்படுமோ அப்பேற்பட்ட கிரந்தங்களை படிக்கணும். ஜோ ஐகதாச்ச கர்வகளே, எந்த கிரந்தத்தை கேட்டதுனால நம்ம இடத்துல பொய்யா இருக்கக்கூடிய கர்வம்லாம் நம்ம இடத்துல மறைஞ்சு போகுமோ. காத்தே பிராந்தீச்சம் அவளே, எந்த கிரந்தத்தை நம்ம படிச்சதுனால நம்ம மனசுல இருக்கக்கூடிய பிராந்தி பிரமைக்கெல்லாம் மறைஞ்சு போகுமோ. நாத்தரி ஏகசரே ஓலே மன பகவந்தி, எந்த கிரந்தத்தை படிச்சதுனால பகவத் சரணத்துக்கிட்ட நம்ம மனசை திருப்பி விடுமோ, ஏகாகிரமா திருப்பி விடுமோ அப்பேற்பட்ட கிரந்தத்தை படிக்கணும். இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அத்வைத கிரந்தம் அப்படின்னு அவர் சொன்னாரே தவிர அந்த அத்வைத கிரந்தம் என்ன நம்மளை பண்ணும் அப்படிங்கிற லட்சணங்களை பார்த்துதான் அவர் எந்த கிரந்தத்தை பத்தி பேசுறார் அப்படின்னு ஒரு கணக்கு போடணும். ஜேனே ஹோயே உபரதி, எந்த கிரந்தத்தை படிச்சதுனால நம்மளுடைய மனசுல உபரதி உண்டாகுமோ, அதாவது விரக்தி உண்டாகுமோ. அவகுண பாலட்டதி, எந்த கிரந்தத்தை படிச்சதுனால நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அவகுணங்கள்லாம் அப்படியே திரும்பி போயிடுமோ. பாலட்டதி, அப்படியே ஒரு திருப்பி போட்டு விடும். அத ஜேனே சுகே அதோகதி தியானாவ கிரந்த, எந்த கிரந்தத்தை படிச்சதுனால அதோகத்திலேந்து நம்மளை காப்பாத்துமோ, எதை படிச்சதுனால நாம் அதோகத்திக்கு போகாம நம்மளை காப்பாத்திக்கலாமோ அந்த கிரந்தத்தை படிக்கணும். ஜேனே தாரிஷ்ட சடே, எந்த கிரந்தத்தை கேட்டதுனால லௌகிகமான விஷயமானாலும் பாரமார்த்திகமான விஷயமானாலும் எதுல இருந்தாலுமே எந்த கிரந்தத்தை படிச்சதுனால தைரியத்தை வளர்த்தி கொடுக்குமோ அப்பேருக்கிற கிரந்தத்தை படிக்கணும். ஜேனே பரோபகார கடே, எந்த கிரந்தத்தை படிச்சதுனால பரோபகாரம் பண்ணணும் அப்படிங்கிற புத்தி நம்மளுக்கு வருமோ அந்த கிரந்தத்தை படிக்கணும். ஜேனே விஷய வாசனாமோட தியானாவ கிரந்த, எந்த கிரந்தத்தை படிச்சதுனால் நம்மளிடத்துல இருக்கக்கூடிய விஷய வாசனைகள்லாம் இருக்கே அதெல்லாத்தையும் அப்படியே வளைச்சு முறிச்சு எரியுமோ அந்த கிரந்தத்தை படிக்கணும். ஜேனே பரத்ர சாதன, எந்த கிரந்தத்தை படிச்சதுனாலேயே பரமார்த்தத்தை அடையக்கூடிய சாதனை பண்றதாக அமையறதோ அந்த கிரந்தத்தை படிக்கணும். ஜேனே கிரந்த ஹோயே ஞான, எந்த கிரந்தத்தை படிச்சதுனால நம்மளுக்கு தெளிவான ஞானம் உண்டாகுமோ. ஜேனே ஹோயி ஜே பாவன யானாவ கிரந்த, எந்த கிரந்தத்தை படிச்சதுனாலேயே நாம் பவித்திரத்தை அடைவோம், பவித்திர தன்மையை அடைவோமோ. படிச்ச மாத்திரத்தினாலேயே நாம பாவனமாக ஆவோமோ அந்த கிரந்தத்தை படிக்கணும். அது மாத்திரம்ல யானாவ கிரந்த, இது வரைக்கும் சொன்னதெல்லாம் எதுல உபரத்தையும் உண்டாகுமோ, எதுல வைராக்கியம் உண்டாகுமோ, எது அவகுணத்தை அப்படியே அப்புறம் தள்ளி விட்டுடுமோ, எது படிச்சதுனால அதோகத்தியா அடையாம இருப்போமோ, எதை படிச்சதுனால பக்தி வளருமோ, எதை படிச்சதுனால அனுதாபம் உண்டாகி சித்த சுத்தி ஏற்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு இல்லையா. எல்லாத்துக்குமே தியானாவ கிரந்த, தியானாவ கிரந்த. கிரந்தன இதுதான் கிரந்தம், பாக்கி எதுவும் கிரந்தம் இல்லை. ஜேனே பரத்ர சாதன, எந்த கிரந்தத்தை கையில எடுத்துன்றதே பரமார்த்தத்தை அடையக்கூடிய சாதனமாக அமையறதோ அதுதான் கிரந்தம். கிரந்தம் அப்படிங்கிற பேரே இதுக்கு தான் கொடுக்கலாம், பாக்கி எல்லாத்துக்கும் கிரந்தங்கிற பேரை கொடுக்க கூடாது. அவ்வளவு பவித்திரமான விஷயம் கிரந்தம் அப்படிங்கிறது. ஜேனே கிரந்த ஹோயே ஞான, எதனால ஞானம் உண்டாகுமோ. ஜேனே ஹோயி ஜே பாவன, எதனால நம்மளை பாவனமாக நம்ம ஆகி விடுவோமோ யானாவ கிரந்தம். இது கிரந்தம், வேற எதுவும் கிரந்தம் அப்படிங்கிற பேரு கூட கொடுக்க கூடாது. கிரந்த பகுத ஹசதி, கிரந்தம் 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 அப்படின்னு பேரு சொல்லிட்டு பல புஸ்தகங்கள் இருக்கு. புஸ்தகமும் கிரந்தமும் ஒண்ணு இல்லை அப்படிங்கிற கிரந்த பகுத அஸ்தி. கிரந்தம் அப்படிங்கிற பேரை வச்சுட்டு பலது உண்டு. நானாவிதானே பலஸ்ருதி, அது என்னெல்லாமோ விதானங்களை பத்தி பேசும். அந்த படிச்சதுன்னா எப்பேற்பட்ட பலஸ்ருதி உண்டு அப்படிங்கறதும் அது சொன்னும். ஆனா
அதெல்லாம் பலவிதமான கர்மானுஷ்டானங்களை பற்றியும் பலவிதமான விரதங்களையும் பற்றியும் பேசிண்டு அதை பண்ணினாலும் இந்த பலன், இந்த பணியானாலும் அந்த பலன் அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்கும். ஜேதேன் உபஜய் விரக்தி பக்தி தோ கிரந்தீனவே. எந்த கிரந்தம் அப்படிங்கிற பேரோட எது நம்ம கிட்ட வந்தாலும் அது எப்பேற்பட்ட விரதத்தை பத்தியே பேசட்டுமே. லௌகிகமான விஷயம் இல்லை, ஒரு பாரமார்த்திகமான விஷயத்தை பத்தி பேச வரேன்னே சொல்லிட்டு வரட்டும். ஆனா அந்த கிரந்தத்தை படிச்சதுனால மனசுல விரக்தி உண்டாகிறது, மனசுல பக்தி வளராது அப்படின்னா அது கிரந்தம் இல்லை. ஜேதே நுபஜே விரக்தி பக்தி தோ கிரந்தீனவே, அது கிரந்தமே இல்லை அப்படிங்கிறார். அதனால கிரந்தம், எந்த கிரந்தத்தை சிரவணம் பண்ணணுமோ, எந்த கிரந்தத்தை நம்ம படிக்கணுமோ, அந்த கிரந்தங்களுடைய லட்சணங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய விஷயம். இங்கே சிரவணம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இவ்வளவு சொல்றார். எந்த விஷயத்தை நம்ம சிரவணம் பண்றோமோ அதுதான் நம்மளுடைய நடைமுறையிலையும் வரும், அதுதான் நம்மளுடைய சாதனையாகவும் மாறும். அதனால எதை சிரவணம் பண்றோமோ அது ரொம்ப முக்கியமா ஜாகிரதையா தேர்ந்தெடுத்து அது சிரவணம் பண்ணணும். தேர்ந்து எடுக்கிறதுக்கு எதை வச்சுன்னு அதை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வரார். மேல நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம